எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை. அந்த எல்லைக்கு உலகத்தோட எல்லை நாடி வச்சா வேறு புகழ் வாங்கிக்கணும்னாயா அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடுகளவு குறைச்சு மதிப்பு விட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பறிக்காதப்பா. ஐயா வாங்கிக்கிறேன். காரமடை ஒட்டிமாக மனசார பண்ணிட்டு வரீ அப்படின்னா தேவாதிக்கும் சரி எனக்கும் சரி மனசார செஞ்சுட்டு வரேன். அதே மாதிரி எங்க வந்து குறைச்சி வேணாமப்பா தொழில் முடிவு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துடலாம். அதே மாதிரி தேவாதி ஒண்ணு தொந்தரவு பண்ணது வந்து அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? என்ற ஆயாதான் புரிஞ்சுதா? அந்த ஆயாளுக்கு ஒண்ணு முறை சொன்னே மாற அளவுக்கு ஒரு கல் விக்கிரகம் ஒண்ணு அடிக்கணும். அடிக்கிறதுல உன்றது ஒரு கூட்டுத்தொகை இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட முதல்ல சொல்லணும் இல்லையா? அதை நீ மறந்துட்டு அதனால தான் விட மாட்டேங்கிற வந்து ஜெகன்மாதா ஜெகன்மாதான்னு சொல்லிட்டு திடீரா பின்னாடி அவதான் ஆதிசக்தி. அந்த திருவுருவ சிலைய செஞ்சு ஒட்டி மகன் இன்னொருத்தனுக்கும் உத்தரவு கொடுத்திருக்கிறேன், இன்னொருத்தருக்கும் உத்தரவு கொடுப்பேன். அந்த 3 பேர் உத்தரவு பார்க்கிற பொழுது செஞ்சு போடணும்ப்பா. என்ன செஞ்சு இங்க வந்து நிலைநிறுத்தி சண்டியாக வச்சு கண் திறக்கணும். புரியுதா? இதுதான் என்னுடைய உத்தரவு. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். சிலைக்கு மட்டும் நீங்க 3 பேர் தான் உத்தரவு. வேற கை வைக்க கூடாது. 3 பேர் வச்சு செலவு பண்ணி அந்த சிலையை இங்க பிரதிஷ்டை பண்ணி சண்டியாக அது எத்தனை லட்சம் ஆனாலும் சரி என்று அடியே செஞ்சாகணும். புரியுதா? அதுதான் முறை. அது பல குழப்பத்தையெல்லாம் சொத்து பிரச்சனை இந்த மாத்திரம் முடிச்சு கொடுத்துருநாயா? இதே மாத்திரம் முடிச்சு கொடுத்தரு எந்த வகையிலும் குறை வராது. தாயே அழகு பார்த்த கண்ணுக்கு தங்கத்துக்கு நான் அழகு பார்க்கிறேன் போன்ற பட்டிய புரியுதா? சந்தோஷமா நான் அலங்கார பிரியனாயா? புரியுதா? அழகு பார்த்துட்டீங்களா? போட்டி மகள போதாய் போடவே வந்து கொண்டாடி தர்றேன். கடலை போட்டு குழப்பிட்டு கிடக்காத என் பக்கம் கூட நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? தாயே பெங்களூர் ஓட்டி மகா நான் எப்படி இந்த கத்தி முனைமையில நின்னோம் அதே மாதிரி ஒன்று இல்ல மத்தியை தத்தளிச்சுட்டு நின்றுட்டு இருந்ததாயா? உண்டா இல்லையா? நல்லா செய்வனை கட்டி முடக்கி உங்க மங்களிக்காரனையும் கத்திரிச்சு குடும்பத்தையும் கத்திரிச்சு வச்சிருந்தாங்க ஐயா. நீ கொண்டு வந்து கையில ஒப்படைச்சிட்ட. பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில் நிற்கிறனாயும் ஒரு 13 நாள் ஒரு தங்கத்தை அடி கொள்ளவா போதுமா? தாயி அங்க கருப்பு கோட்டையில் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறியாயா? எல்லா காயும் தாமசமா நிக்குது, கையுட்டு போய் நிக்குது. இது எல்லாம் கைப்பற்றி கொடுத்து என் பட்டியல நல்ல காரியம் நடக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? முடிச்சு கொடுத்தாங்க. ஏன் போட்டு குழப்பிட்டு கிடக்குற? என்னை நம்பி வந்துட்டீங்களா? பட்டி இன்னைக்கெல்லாம் முள்ளும் புதரமா நிக்கிறாயா? நல்லா பூத்து குழுங்க நந்தகுணமா போயிட்டு இதே பட்டியல் நிறுத்தி அழகு போட்டு போடலாம். கச்சேரி வில்லகத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா? எல்லாரும் மங்குமலாம அதை மீட்டு தந்துடுற இந்த அமாவாசைக்குள்ளே மாற்றத்துக்கான
நிக்க வேண்டாம்னா இந்த பாலத்துக்கு இருக்க கூடவே வந்து நிக்கிற தகுதி மாதிரி 1000 சோதனை நடந்ததாயா 1000 முண்டிக்கட்டில் போட்டு வச்சிருந்ததாயா அத்தனை கட்டையை உடைச்சாச்சு புரிஞ்சுதா நீங்க வட்டியில பூந்தோர் வெட்டி காய்க்கிறாங்க புரிச்சுக்கோ போ வரம்போ அங்க கருப்பு மொட்டியில இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாய் வந்து நிக்குதே எடுத்த காலி கை கூட மாட்டேங்குதப்பா தலைக்கு மேல சுமை சேர்ந்து போச்சு சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியல இன்னைக்கு பாட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்குது இதுக்கு தடை போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா பயப்பட வேண்டாம் ஆலமரமான தலைஞ்சிருந்த போட்டு இன்னைக்கு அசைஞ்சு போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பிட்டு வந்து நிக்குது முனமாறாத முடிச்சு கொடுத்தாரு போதுமா அடியா தாயி அங்க கருப்பம் கோட்டையில வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நிக்கிறியப்பா அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் சொத்துக்கும் சரி சுகத்துக்கும் சரி கடன் பிரச்சனைக்கும் சரி கூடவே வந்து நிக்கிறனாயா இல்லடா கையிட்டு போகாது இடத்த மீட்டு கொடுத்தனாயா இல்ல இடத்த புரியுதா அது போக சொத்தை மாத்தி கை மாத்தி சிக்கலுக்கு முறை கொடுத்தாரு போதுமா தயாரா இல்லை ஐயா காரியம் கை கூடாத வந்து நிக்கிறிய இல்லையா காரியம் நல்ல காரியம் தவுந்துகிட்டே போகுது இதுக்கு நல்லபடியா ஒத்து காமிச்சு என்ற வாழ்க்கை சிறக்க வைன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா அது போக மனசுக்குள்ள இனம் புரியாத குழப்பத்தில் நிக்கிறாயா எந்த காரியத்தை எடுத்தாலும் இன்னைக்கு சாணேரி முளைஞ்சிருக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இருக்குது இதை மீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா ஐயா முத்து பண்ண எடுத்து நீங்க முடக்கி வச்சுட்டாங்கப்பா இந்த காரியம் மட்டுமல்ல எதுவுமே உனக்கு தோல்வியாத்தான் நடக்கு அப்பவே கட்ட உடைக்கிறனாயா உன்னோட வட்டி பூத்துக்கு நந்தவனமா மீட்டு முத்து போட்டலாம் வா போதுமா ஐயா சொத்து பிரச்சனையும் சுக பிரச்சனையும் கேட்டுட்டு நிக்கிறியா எந்த ஒத்திரி கவலைப்பட வேண்டாம் சொன்ன சொல்லு மாறாது தேடி வர தங்கத்துகளுக்கு நீ சொல்ற சொல்லு பழிச்சு முடிச்சு கொடுத்தாரு போதுமா போ வரம்போ தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறிய இல்லையா தாயி போகாத தேவாதி இல்ல போகாத மருத்துவம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு என் வட்டியை பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயி இதெல்லாம் அப்படி இப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது என்னை நம்பி வந்துட்டீங்களா இந்த பாலத்துக்கு போட்டியில லட்சக்கணக்கான குழந்தை பாக்கி கொடுத்துருக்கனாயா அது உண்றதும் ஒண்ணு வாரிசு இல்லைன்னா நினைச்சிட்டு இருக்க வேண்டாமாயா வாரிசு கொடுக்கறனாயா சொத்து பிரச்சனை சுக பிரச்சனை இப்படி சிக்கலா வந்து நிக்குதாயா சிக்கல்னு மனபொருளா சொல்றது புரிஞ்சுட்டியா அது எந்த வகுத்துலயும் வில்லங்கம் இல்லாம நீ நினைச்ச தீர்ப்புக்கே முடிச்சு கொடுத்தனாயா அடியா அங்க கருப்பங்கோட்டையில தொழில் அத்தனை இன்னைக்கு சின்ன பண்ணிட்டு நிக்குது வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது இதை நல்லபடியா கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா முடக்கி வச்சிருந்த கட்டை உடைச்சாச்சப்பா இனி அள்ளி படியாந்து ஓடுவேன் அம்பாரம் போட்டு கொடுத்துருவேன் தொழிலும் பெருக்கிடுவேன் செல்வாக்கியும் பெருக்கிடுவேன் போ வரணும் காரியம் கை கூட மாட்டேங்குதா காரியம் தவுந்து போகுது நல்ல காரியத்துக்கு ஏனா தானா நிக்குது அது போக தொழில் முறையிலும் சிக்கலா நிக்குது இல்லமும் சிக்கலா நிக்குது ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாய் நிக்குது இதுக்கு என்ன வழின்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறேன் இல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாமப்பா அதெல்லாம் எந்த வந்து தடுக்கலன்னா நான் முடிச்சு தர தகுதிமானு என்னோட தங்கத்துக்கு தங்கத்தனம் போடுறேனாயா புரியுதா தங்கத்தனம் போட்டு பர்டிகுலர என்ற கோபுர கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு தரவா இதை பத்திரமா வச்சுக்கோ வாதாயி சில குறிப்பு மரவா சொல்லி இருக்கிற புரிஞ்சுக்கோ வாதாயி மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசமாறு நிக்குதாயா தெசமாறு நிக்கிற கண்ணு எனக்கு தெசையோட்டி என்ற வட்டியை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு நின்னையா சேதி வந்துடுதா போறியா போய் போப்ப பாராயா எந்த வத்திலும் குறை வராது கொஞ்சம் நீ பொறுமை காத்துவோம் புரியுதா பொறுமை காத்துவா சில இடம் கூட நிக்குது அந்த இடம் கூட நான் பார்த்தேன் போதுமா முகம் தெளிவா சொல்றேன் அடியா வாங்க 2 கம்பெனியும் இன்னைக்கு ஏனா தானா நிக்குது திருச்செங்கோடு இல்லையா எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது வட்டியில் இருக்கிற அத்தனை கட்டியை உடைச்சாச்சப்பா இனி அடிப்படி இருக்கிற நேரம் வந்துருச்சு சரக்கு வாங்கும் போகு பட காசு பண்ற வழி பாரு அள்ளி படியாந்து அம்பார் போட்டு கொடுத்தனாயா இன்னைக்கு வெடிக்கு வெளியாத நேரம் 2 ஹோட்டல் வந்து சுத்திட்டு வந்திருக்கிறப்பா ஓ அதிசயத்தை காமிக்கிறேன் போதுமா தாயி உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது வட்டி இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது இந்த சேதாரத்தை மீட்டு கொடுத்து என் வட்டியை பூத்து கொடுங்க நந்தவனமா மாற்றி கொடுன்னு வந்து கேட்டு மரபெல்லாம் பேசிட்டு இருக்கேன் புரிஞ்சா புரியலையா
ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. இந்த கருப்பை நான் இருக்கிற சில இடக்கூடு நடந்து போச்சு, புரியுதா? காலச்சுத்திரம் அப்படி கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு நஞ்சக்கி நிக்கிறாயா. கவலைப்படாத, தாயின் தப்புமா நான் இருக்கிறனாயா. உங்களோட வட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது மரபெல்லாம் பேசிக்குவார். பேர் வாங்கி தர வேண்டியது எம்பூர் பொதுமாதாயி. எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறைப்பட்டு கும்பிட்டியாயா. அந்த ஆயா தான் இங்க உன்னை அனுப்பிச்சிருக்கா. அவரை விடாத கூப்பிடு. 11வது நாள் நீ நினைச்ச காரியத்துக்கு ஒரு உத்தரவு போடணும், புரியுதா? தேடி வரு போறோம். ஒன்னா கோட்டையில கொடிநாட்டி வச்சிருக்கிறது தகுதிமான் இல்ல, புரிஞ்சுதா? தாயாக்கெல்லாம் கசா முசால சுத்தி கடந்தத ஊரை எடுத்துட்டு வந்துட்டுனாயா. உன்ற வட்டி இன்னைக்கெல்லாம் முள்ளும் முதலமா இருந்தது. நீ பூத்து குழுங்க நந்தவனமா மீட்டு கொடுத்துருவனாயா. அத்தனை காரியத்துக்கு கூட வந்து நிக்கிற இந்த அம்மாவாசைக்குள்ள அதிசயித்துப்பாரு. நாங்கால கருப்பும் கோட்டையில வந்து என் பட்டியல வந்து நின்று இன்னைக்கு எந்த காரியம் கைகூடாம நிக்கிறீங்க இல்லையா? ஒரு சால் ஏறினா ஒரு முளம் இருக்குது. கொஞ்சம் குழந்தையுமா வந்து என் பட்டிக்குள்ள பூந்துது இல்லையா? நீ கடைசியா போய் அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து என் பட்டியல் நிக்கிற. சிலர் நீங்க நிக்க வேண்டாம், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நீ வந்த காரியத்தை 3.25 நாளையில முடிச்சு கொடுத்தனாயா. போதுமா? போதுமா? தாயி வெத்த கண்ணு தங்கமாக்கி கொள்ள முடியுது. நகரமா இருந்தது அத்தனை இன்னைக்கு தங்கமாக்கி அவனுக்கு கல்யாண காரியத்தை நடத்தி இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கல அப்படின்ட்டா இந்த பாவத்துக்கு இருக்கும் பொய்ச்சாமி நினைச்சுக்காயா. கட்டெல்லாம் உடைச்சாச்சு தாயி. நீ அடியா மாற்றத்துக்கு வருவா. கொஞ்சம் எல்லாம் நீங்களும் அனுசரிச்சு போய் காரியத்தை நடத்திக்கு பார்க்கலாம். அடியாவா அடியா ஆங்கார கற்பேன். நீ நம்பி வந்து நின்னுக்கு ஒன்னாளுக்கு உடம்பு தொந்தரவு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. ஒரு பணம் வந்தா 9 பணம் தேண்டா. இன்னைக்கு பாட்டி தத்தளிச்சுட்டு நிக்குது. உனக்கும் தொழில் முகம் இல்ல. மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம்பட்டி வெறும்பட்டியா நிக்குதுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. பொன்னாளுக்கு உயிருக்கு வங்க வந்து நின்று எடுத்து வீசியாச்சப்பா. இனி பொன்னாளுக்கு எந்த குறையும் வராது. இனி தொழில் முறையும் மீட்டு கொடுத்தனாயா. குலதெய்வம் எதுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? குலதெய்வம் காத்தவராயின்னு ஒரு தெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறியப்பா. அந்த தெய்வத்தோட இன தெய்வ கருப்பராயன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் தெய்வம். அவையும் மாத்தி சொல்றாங்க, இவையும் மாத்தி சொல்றாங்க. அந்த ஊர்ல இருக்குது இந்த ஊர்ல இருக்குது சொல்றாங்க. அதெல்லாம் நம்பாத. நீ கும்பிடுற தெய்வம் தான் உண்மை. அதே தெய்வத்தை விடாது கும்பிடு. அந்த தெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறியா. ஓ வரம்போ சொல்லப்பா. தொழில் எல்லாம் சம்பிச்சு கரைஞ்சது. வட்டி விண்ணப்பட்டி நின்றுச்சு இல்லையா. காரக்குடி அட ஒட்டிமாக இன்னைக்கு என் பட்டியல வந்து நின்று எனக்கு அழகு பார்த்து குடும்பம் வந்து கேட்டுட்டு நின்ன. இன்னைக்கு சுடுதண்ணில வெந்த நீ ஊத்தியாச்சு. கலங்க வேண்டாம். கருப்பும் கோட்டையில உன்னை கொடிநாட்டி தர வேண்டியது எங்க இருப்பாயா. இன்னொரு அவசியத்தை காமிக்கிறோம். பதில் பேசுங்க. சாமி பார்த்து இல்லத்துக்குள்ள அத்தனை ஏனாதானா நிக்கிறாயா. வட்டி அத்தனை இன்னைக்கு அலங்கோலப்பட்டு நிக்கிறாயா. எந்த காரியம் கைகூட மாட்டேங்குது. எல்லாம் போர்க்களமா நிக்குது. கஷ்டம் நஷ்டம் இப்படி பட்டி அத்தனை இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிறாயா. கவலைப்பட வேண்டாம். என்னை வந்து கையேந்திட்டு போ. வர அமாவாசைக்குள்ள அந்த மாற்றத்துக்கு கொடுத்துறனாயா. 2வது அமாவாசைக்கு போது முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? தாயி நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு முள்ளு முனை மேல நிக்குதாயா. எடுத்த காரியம் அத்தனை கை கூட மாட்டேங்குது. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓடியாட்டம் தூரியாட்டம் சிக்கலா நிக்குதாயா. இல்லத்துக்குள்ள அழுது வெளியே உள்ளத்துக்குள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. இல்ல மத்தனையுமே நீங்க வெளியே சொல்ல முடியாம அக்குனி குமார மாதிரி கும்பரி நிக்குதாயா. மறுபடியும் சொல்லிட்டு வருது புரியுதா. இதையெல்லாம் மீட்டு கொடுத்து உன்ற வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. நீயும் உலகமே சுத்தி பார்த்து வந்தாச்சு. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற. கூடா நட்பு கேடா முடியுதாயா. கவலைப்பட வேண்டாம். நீ நம்பி வந்துட்ட. திருப்தி கையில் ஒப்படைச்சிடலாம். கலங்காத. உன்ற வட்டி சேதாரமாகாது. மீட்டு கொடுத்த தாயி ஏமாந்த போல போச்சிய. கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு எடப்போட்டு போட்டாங்க ஐயா. அந்த எடப்போட்டு போட்டதுக்கு நாம எடப்போட்டு வட்டி சேதாரம்லாம் போடுறது சேர்த்து வந்து கேட்டு நிக்கிறியா. இல்லையா தாயி. தாயி இந்த ஆங்கார இருக்கிறப்ப நான் இருக்கிற தகுதிமானு பாத்துருவா. அப்படிலாம் நாங்களானே புரிஞ்சுதா. வட்டி ஒண்ணு சேர்த்து சேதாரத்துக்கு விட கொடுத்து உன்ற வட்டி வாழ வச்சு தர வேண்டியது எம்பு இருக்கும். அது போக சில குறிப்பெல்லாம் மனசுல போட்டுட்டு நிக்கிறியா. அதுக்கெல்லாம் தாய் தேவமா நான் விட தர்றேன். 28 கீழே ஒரு தேவாதி கும்பிட்டு இருந்தியா. கும்பிடுறியா. விடாத கும்பிடுற. புரிஞ்சுதா. இந்தா அவன் பாதத்துல கொண்டு போய் பால் கற்பங்கானின்னு சொல்லி வச்சு ஒரு கல்புரம் பார்த்து வச்சு கும்பிட்டுக்கிட்டு அவனை கூட்டிட்டு போயிடும். நீ போ கூட வந்துருவ. புரிஞ்சுதா. மத்ததை நான் பார்த்துக்கிறேன். இங்க
உடைக்க முடியாது. பரவெல்லாம் கூட பேசிட்டேன். உனக்கு உடைச்சிட்டா உலகமே தெரியும். புரியுதா தாயி? ஒரு காரியத்தை மீட்டு கை கத்தணும். ஒட்டி மகள் அப்படி மேல நிக்கிறியே தாயி. தாயி பூத்து குழுங்க நந்தவனமா இருந்த வட்டி ஒட்டி மகள் இன்னைக்கு கட்ட தெரிச்சு கச்சா மீதி விட்டுட்டாங்க. இல்லையா தாயி? 10 ரூபா நாம்பளாவில்லான்னு கவலைப்படாத. நீ நினைச்சபடியும் கை ஒப்படைக்கிறனாயா, உங்க வட்டியை மீட்டு கொடுத்தனாயா, இந்த ஏதலத்துக்கும் கேவலத்துக்கும் விட எப்படி தர்றேன்னு பாருங்க. புரியுதா? சாயங்காலமா நான் இருக்கிறேன். வேற முடிவு எடுத்து நிக்கிறேன். அந்த முடிவுல விட்டுறோம். புரிஞ்சுதா? நந்தி பகவானை கும்பிட்டு கும்பிடுறியா? விட்டுறாத. புரிஞ்சுதா? எல்லாம் பங்கு இல்லாம தாயி கட்ட தரிக்கிற பாத்துக்கா. இந்த பாத்துக்க ஆட்ட தாங்க முடியாதாயா முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? ஐயா வட்டி அத்தனை கட்டளை போட்டு நிக்குதாயா. தொட்ட காரியம் தொடங்க மாட்டேங்குது. இல்ல மத்தனையும் தத்தளிச்சுட்டு நிக்குது. தொழில் முறை விண்ணப்பட்டு நிக்குதாயா. ஒரு பணம் வர்றது யோசனை அப்படியே வந்தாலும் 10 பணமா பிடிச்சிக்கிட்டு போயிருமாயா. புரிஞ்சுதியா? இன்னைக்கு கட்ட உடைக்கிறனாயா. வெடிச்சு வெடியாத நேரம் இல்ல வந்து ஊதுவேன். இல்ல சுத்தவத்தமா வையி. பட்டறைக்கு வந்து ஊதுவனாயா. பட்டறை சுத்தவத்தமா வையி. எல்லாரும் பங்கு இல்லாம சிலாங்க காரியத்தை நடத்திட்டு வருவந்தாக்கி அள்ளி படி அளக்கிற நேரம் வந்துருச்சு. 10 பணம் உத்தரவோடு கொடுத்தனாயா. முழு நம்பிக்கையோட பத்திய பட்டியல் நில்லு. நடைக்கு நட நடைக்கு நட படிக்கு படி அள்ளி படி வந்துருவனாயா. உங்க ஒரே எத்தனை நீக்கி கொடுத்து இதே பட்டியல் நிரகலசமா வச்சு வேடிக்கையா. தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுட்டா. இந்த இரு 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 என்னடா குரங்குதாபுதரா. டேய் குரங்குதாபுதரா. ஆஞ்சநேய பெருமானே கும்பிடலன்னு சொல்லி உங்க பட்டறைக்கு பின்னாடி மேல நிக்கிறான்டா. கும்பிடுறது இல்லையப்பா. கும்பிடுறது இல்லைன்னு வந்து அவன் சொலமாட்டம் போட்டுட்டு நிக்கிறான். புரிஞ்சுதா? முன்னாடி இருக்கிற கற்பனை கும்பிடுறான். அவனை கும்பிட மாட்டீங்கன்னா அவன் வருத்தத்தோட நிக்கிறான். ஆட்டம் போட்டுட்டு நிக்கிறான். போய் முதல் வேலை அவனை போய் ஒரு கையெழுத்து கும்பிட்டு வந்துரு. அப்பப்போ கும்பிடு பார்த்தது நான் பார்த்தேன். தாயி தாரி மாமாட்டிக்குதா தந்துகிட்டே போகுது. நல்லபடியா அது உத்தரவு போட்டு முடிச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. அது போக வருமான ரீதியா ஏமாந்து கூட போச்சிட்டியா. இல்லத்துக்குள்ளார சில விஷயம் உடைக்க மாட்டேன். உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் சேதாரமாய் நிக்குது. அதை மனம் முடியாத எனக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அடியா நோவு நொடி வகுத்துக்குள்ள நோவு. இல்லத்துக்குள்ளார ஒரு பணம் வந்தா 9 பணம் கண்டமாய் நிக்குது. என்ன வழி? மருத்துவத்துல போனா என்னென்னமோ சொல்றாங்க. மந்திரத்துக்கு போனா என்னென்னமோ சொல்றாங்க. தேவாதிக்கு போனா என்னென்னமோ சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி நீ கேட்டுட்டு நிக்கிறியா. தாயி மருத்துவ ரீதியா என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பயந்துக்காக இந்த பாலத்து கருப்புன்னு நம்பி வந்துட்டீங்களா. கட்டி இருக்குதப்போ அதை வீட்டு போடலாம். இது ஒரு சோடைய அண்டி. அந்த அண்டி செய்வனை ஏறி விட்டுட்டாங்க, ஏவல் பண்ணி விட்டுட்டாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது தடவழியில மாட்டுறது. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நல்லது பண்ணி இதே வட்டியில் நீ தங்க உட்கார மாட்டேன். நீ காய்ச்சி குத்திர போட்டு நிறுத்தினாயா. இந்த ஒரு தலைதேச தண்ணி பாத்துரு. ஒன்னு அறுத்து ரசம் போட்டு குடிச்சிடு. இல்ல இதாத குறையோட வந்து நிக்கிற. எங்கிட்டையும் நடையா நடந்து நடவரம் கேட்டு நிக்கிற. கொஞ்சம் தாமசப்படுத்துறேன்னு கவலைப்படுறியா. காரணத்தினாலதான் நானே தான் தாமசப்பட்டு நிக்கிறேன். அதெல்லாம் விண்ணப்படாம கையில ஒப்படைச்சிருவேன். இது சத்திய வாக்கு. இந்த அமாவாசை முடிச்சிருவேன். தயாரான சொல்லுது. புரிஞ்சுதா? வரம் கொடுக்கிற நேரம் வந்துருச்சாயா. வரம் கொடுக்கிற நேரம் வந்துடுது. வாரிசு கொடுக்கிற நேரம் வந்துடுது. இல்லத்துக்குள்ளார சிக்கல் இல்லாம நடந்துக்கோ. மற்றதை நான் பாத்துக்கிறேன். இன்னும் சில காரியமெல்லாம் இருக்குதாயா. காரியத்துக்கு கூட போது நிக்கிறப்போ தாயே கையிட்டு போய் நிக்கிறேன். இல்லையா? கையிட்டு போய் இன்னைக்கு அந்த கட்டத்தை கச்சேரி நீ சவால் போட்டு பாக்குது. இல்லையா? அந்த சவாலை மீட்டு என் பட்டியல் கொண்டு ஒப்படை வந்து கேட்டு நிக்கிறியா. விண்ணம் மட்டும் போச்சு. இல்லையா? பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு நான் இருக்கிற சொல் பேச்சு. சொல் பேச்சுல எல்லாம் முடங்கி நிக்குது. வருமானமும் அப்படித்தான் உங்க வீட்டுக்கு வந்து சேர மாட்டேங்குது. இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகிரிமா இல்ல. இன்னும் சில விஷயமெல்லாம் இது உடைக்க முடியாது. தந்தாள் மூலமா அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அடியா வா. சேதாரமாய் நின்றுட்டு இருந்த சேதாரமான வட்டி நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்ட. இன்னைக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்தாச்சப்பா. உங்க ரங்கத்துக்களை கையில வந்து ஒப்படைச்சாச்சு. இனி காரியங்கள் சிறதெல்லாம் நடத்த வேண்டியது இருக்குது. புரிஞ்சுதா? அதே மாதிரி மந்திரமணி போட்டாங்க, மாயமணி போட்டாங்கன்னு நீ நினைக்கவே கூடாது. புரிஞ்சுதா? நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் உன்னை எதுவும் கிட்ட நாட முடியாது. இங்கேன்னு இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்றேனப்பா. என்னை வந்து கையேந்தி நின்றுட்டீங்க அப்படின்ட்டா
என்ற கட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த மந்திர மாயமும் உங்ககிட்ட மோதாது. அப்படி மோத வந்தா திருப்பி புரிஞ்சுதா? சரி, இப்போ இன்னொரு காரியத்துக்கு உத்தரவு போடுறேன். நல்ல காரியத்துக்கு உத்தரவு போடுறேன். அந்த காரியத்தை எப்படி நடத்துற என்ன பண்றேன்னு பார்த்துக்கா. இப்போ பண்டபாடி சேதாரமா நிக்குது. இது நல்லது படி குடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற ஒண்ணு அங்க கட்டி போடு. போகிறப்போ தாய் சமாளிக்க முடியலையா? சமாளிக்கவே முடியலையா? தங்க தாயி இந்த வட்டி அத்தனையும் உள்ள போய் பூந்து பார்த்துட்டா உள்ளும் பத்திரமா கிடக்குதாயா? ஒண்ணுக்கு ஒண்ணு ஓடியாட்ட தூரியாட்ட வருமானம் வந்து நிக்க மாட்டேங்குது. கடன் தொகை சிக்கல் நோய் நொடி இப்படி பலது எந்த விதத்திலுமோ மட்டி நிம்மதியாக இருக்கிறாயா? அது போக இந்த தொந்தரவை தாங்க முடியாது நிறுத்திக்கிறியாயா? பயப்பட வேண்டாம். தாய்ந்தாக்கும் இந்த கருத்து நான் இருக்கிற தகிரிமன் இல்லையே பாது கருப்பம் கோட்டையில இதுவரைக்கும் நாங்க யாரையுமே கைவிட்டது இல்லையா? புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகிரிமன் இந்த கருப்பம் கோட்டையில அழுத கண்ணுக்குமே தொழுத கைக்குமே எப்படி விட கொடுக்குறேன்னு பாத்துக்குப்போம். இல்லாம வாய்ச்சல் திண்டுக்கல்லையே இல்லையா? வெள்ளாம வாய்ச்சல் அத்தனை இன்னைக்கு சிக்கலா நிக்குது. இதுக்கு நல்ல விட குடும்பத்தை கேட்டு நிக்குதியா? கட்ட உடைச்சாச்சு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி தொழில் 1க்கு 9 பெருகுமாயா? மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் தாய் தோக்கமா நான் இருக்கிறேன். இன்னி எழுந்துடுற வட்டி தங்க வளத்துல ஆந்து கொடுத்துறேன். போதுமா? வரம்போ இந்த தாயி காரியமே முடிய மாட்டேங்குது, வந்து சேர மாட்டேங்குதா? இல்லையா தாயி? இந்த காரியத்தை நீமா 1000 பக்கம் போய் கையெறி பார்த்துட்ட, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்குள்ள இன்னைக்கு ஏமாந்த பழப்பா நிக்கிறிய. இதை நல்லபடியா எந்த வகையில் சேதாரம் இல்லாம ஒப்படைச்சு என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா தாயி? எடை போடுறாங்க ஐயா, போட்டலாம். புரிஞ்சுதா? கருப்பு கூடவே வர்ற அதிசயத்தை காமிக்கிறனாயா? மனசுல இன்னைக்கு அக்னியா முழங்கிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். ஊத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு முடிச்சு கொடுத்துறனாயா? தகிரிமாப்போ பத்திரகாளியா இருக்கிற ஏரியாவிலிருந்து வந்துக்கிறியா? பத்திரகாளியா பெருமாநல்லூர் தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி வட்டி இன்னைக்கு அக்கடி முனை மேல நிக்குதாயா? நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், வருமானம் 10 பணம் வந்து சேராதாயா? இன்னைக்கு 4ஆவது விதத்துல ஓரியாட்ட தூரியாட்ட மொத்தத்துல உங்க இல்லம் இல்லமா இல்ல இல்லையா தாயி? இதை நல்லபடியா மீட்டு என்னை வாழ வச்சு என்ற எல்லாத்தையும் வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். தாயி கட்டில போட்டு வச்சிருக்காங்க ஐயா. கட்டை உடைச்சாச்சு. நீ எல்லாம் மங்கம்ன்ற கோட்டைக்கு கூட்டினாங்க தன்னாயா? நீ நோவு நொடி முதல் நீக்கிடுவேன். மற்ற அத்தனைக்கு கூடவே வந்து நிற்ப. இது சத்திய வாக்கு. கவலைப்படாத போ. இன்னையிலிருந்து வந்தாங்க. போதுமா? அடியா சொன்னதெல்லாம் மனசுல வாங்கியாச்சா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இந்த பாவத்து கருப்பு தாய் தகப்பன் நான் இருக்கிறேன். மீட்டு கொடுத்துடலாம். எல்லாரும் மங்கம் இல்லாம சாதிச்சு கொடுத்துறேன். இந்த பிடிச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. ஆயா பாத்துல இதை போட்டு போயிரு. அதான் மீட்டு கொடுத்துறப்போ மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிறியா? இல்லத்துக்குள்ள எல்லாம் பிடிச்சால நிம்மதியும் இல்லை இல்லையா? இதை மீட்டு உன்ற வட்டியில ஒரே நீக்கி போடலாம். மருத்துவ ரீதியா போன என்னென்னமோ சொல்றாங்க, மத்த ரீதியா போன என்னென்னமோ சொல்றாங்க. கவலைப்பட்டு நிக்காதியா? என்னை நம்பி நில்லு. ஊத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு உருவாக்கி கொடுத்துறேன். இந்த